கேஸ் வணக்கம். நான் உங்களுக்கு கௌதம் கூட நம்ம சோரும் அவினாசி ரைடர்ஸ் கார்ஸுங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சோரும் அவினாசியிலிருந்து புளியம்பட்டி ரோட்டில், அதாவது சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சேவூருக்கு முன்னாடி குறும்பபாளையத்தில் கிட்ட இருக்குது. நம்ம ஒரு 6 வருஷமாக யூஸ் கார் போட்டு ரொம்ப தெளிவான கண்டிஷனில் நம்ம 3 செக் பண்ணி பக்காவாக கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நீங்கள் பட்ஜெட்டும் லோவாக இருக்கணும், வண்டியும் ஃபுல் ஆப்ஷனாக இருக்கும், அதேமாதிரி மைலேஜ் வேற லெவல் கிடைக்கணும்னா நீங்கள் சூஸ் பண்ணுற நிறைய வண்டி இருந்தாலுமே ஸ்பெசிஃபிக்காக சில வண்டிகள் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அதிகமாக கொடுத்து பட்ஜெட் வைஸில் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்களாக்கும் இந்த வண்டி ரெனால்ட்டில் பல்ஸ் வேரியன்ட் ஆர்எக்ஸ் ஜெட் டாப் அண்ட் மாடல் வண்டியோட ஆப்ஷன்ஸ் கேட்டீங்களாக்கும் 4மே அலாவில் வந்துருது. கம்பெனியோட வந்து அலாவில் தான் வந்துருது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துருது, ஏபிஎஸ் பிரேக் வந்துருது, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், சென்டர் லாக், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருது உங்களுக்கு. அதே மாதிரி கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருது, அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங்கு எல்லாமே வந்துருது. வண்டி நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 2 மிரருமே வந்து பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் தான். ஸோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு 23+ மைலேஜோட பேக் வைப்பர், ஃப்ரண்ட் வைப்பர், டீபோகர் எல்லாமே ஆப்ஷன் வந்துருது உங்களுக்கு. வண்டியில் அவ்வளோ ஹை குவாலிட்டியான வண்டி. ஒரு கீழே சென்ட்ரியோட ஒரு நல்ல மைலேஜ், அதாவது மினிமமே 20+ மைலேஜ் தான் கிடைக்குது உங்களுக்கு. மேக்ஸிமம் 23 25 கிலோமீட்டர் ஆவரேஜ் மைலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்களோட ஸ்பீட் மீட்டரில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான வண்டி, தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 2 ஓனர் கண்டிஷன் 2012 மாடல் ஆர்எக்ஸ் ஜெட் டாப் அண்ட் மாடல் டிடிசி டீசல் வண்டி. உங்களுக்கு நல்ல மைலேஜுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி வண்டி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ பட்ஜெட்டுமே சொல்ல போகிற பட்ஜெட்டுமே ரொம்ப லோ பட்ஜெட் தான். ஸோ வண்டியோட ஆப்ஷன்ஸும் சரி, கலரும் சரி, அடிபாடு ரீப்ளேஸ் ஆக்சிடென்ட் எதுவுமே இருக்காது. வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படி நீட் அண்ட் குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது. எடுத்து நீங்கள் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டிங்களா மினிமம் குறைஞ்சது 250 கிலோமீட்டர் இருந்து 250 கிலோமீட்டர் தாராளமாக நீங்கள் ஓட்டலாம். ஸோ அந்தளவுக்கு வண்டி வந்து பக்கா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இப்போ வாங்க இந்த வண்டி பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ரெனால்டே வந்து பார்த்தீங்களாக்கும் டஸ்டரும் சரி, ரெனால்டு பல்ஸும் சரி வேற லெவலில் இருக்கும் வண்டி. ஸோ மைக்ராவும் இதுவும் சேம் ஆப்ஷன் தான். ஸோ அந்த வகையில் எந்த வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான வண்டி, பக்காவை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் லெதர் சீட்ஸ், பிராண்டட் ஸ்டீல் போட்டிருக்காங்க. அதேமாதிரி 2 ஏர் பேக் வந்துருது. டிரைவர் சீட்டுக்கு வந்துருது, கோ பேசஞ்சருக்கு ஏர் பேக்ஸ் வந்துருது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒரிஜினல் MP3 பிளேஸ் வந்துருது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருது உங்களுக்கு. 4மே பவர் டோர் வந்துருது, பவர் ஸ்டீரிங் வந்துருது. அதே மாதிரி கீழேஸ் என்ட்ரி தான் உங்களுக்கு, சாவியே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த வண்டியில் நீங்கள் வந்து கரெக்டாக ரிமோட்டை மட்டும் அழகாக ஹோல்டு பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ புஷ் பண்ண ஸ்டார்ட் தான். அதே மாதிரி வந்து ரெண்டு மிரர்ஸுமே வந்துருக்கும், எலக்ட்ரானிக் சைடு மிரர்ஸ் தான் வந்துருது உங்களுக்கு. ஸோ அட்ஜஸ்டபிள் தான். ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப தெளிவாக இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இருக்குது. நீங்கள் பயப்படாமல் எங்கே வேணாலும் போகலாம். நீங்கள் எப்பயும் போல தான் வண்டி ஹெல்ப் பண்ணி காமிச்சிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட் ஒரு கிளிக் தான் பண்ணிட்டோம். வண்டி பக்காவாக ஸ்டார்ட் ஆயிருச்சு. 98 கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் ஓடி இருக்குது. டைம் வந்து கூட உங்களுக்கு வந்துடுது. டீசல் எல்லாம் சிம்பிள் எல்லாமே உங்களுக்கு காட்டுது. அதே மாதிரி 2 மிரர்ஸ் அட்ஜஸ்ட் மிரர் வந்துடுது உங்களுக்கு. அதே மாதிரி 4 டோருமே எந்த விதமான சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பக்காவாக ரன் ஆகுது, பக்காவாக ஓப்பன் ஆகுது. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்ஜின் நாய்ஸ்லாம் அந்த ஒரிஜினல் நாய்ஸ் அப்படியே இருக்குது. அதே மாதிரி ஏசியுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டோம். இதில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளோட ரூமோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி எப்படி வீட்டில் ஏசிக்கு உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகுதோ அதே மாதிரி கிளாஸ் நீங்கள் மேலே ஏற்றிட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதாவே உங்களுக்கு எவ்வளோ கூலிங் வேணும்னு சொல்லி சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏசி கூலிங் கொடுத்துரும். நீங்கள் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏசி நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துடுது உங்களுக்கு. பாருங்கள், கூலிங் வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஏசி ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஏசி நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அதே மாதிரி MP3 பிளேயரு, இதில் ஸ்டீரியோ ஸ்டாப்ஸ்ன்னு இருக்குது உங்களுக்கு. சூப்பராக இருக்குது வண்டிங்க, வேறு லெவல் வண்டி. உண்மையிலேயே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வாங்க எப்பயும் போல இன்ஜின் ரூம் பார்த்துடலாம். எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், ஒரு யூஸ்டு காரை பொறுத்தளவில் அந்த வண்டியோடைய இன்ஜின் ரூம் வச்சு நம்ம சொல்லிடலாம் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அலாய் வீல் இருக்கிறனால வண்டியோட அந்த ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். மற்ற வண்டியை விட நீங்கள் வந்து அலாய் வீல் இருக்கிற வண்டியை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வண்டி ஓட்டுறப்போ உங்களுக்கு அந்த கிரிப்பு ரொம்பவே நல்லா கிடைக்கும். அலாய் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட அந்த ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ 2 பேஸ்ட்டுமே ஒரிஜினல் போஸ்ட் தான். சஸ்பென்ஷன் புதுசு மாற்றிருக்காங்க, ஆயிலும் ப்ராப்பராக மாற்றிருக்காங்க, பேட்டரி புதுசு போட்டிருக்காங்க. எங்கேயுமே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. அதே மாதிரி உங்களுக்கு சேஸ்ட் முறை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் பக்காவாக சீட் ஆயிருச்சு. ஸோ அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சிடென்ட் எதுவுமே இல்லாத வண்டி வேணுன்றவங்க தாராளமாக நீங்கள் விசிட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நான் வந்து மைக் கொண்டு போகிறேன், இன்ஜினோட நாய்ஸ் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, அந்த ஒரிஜினல் நாய்ஸ் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அந்த ஒரிஜினல் டீசல் இன்ஜினுக்கு உண்டான அந்த பீட் அப்படியே இருக்குது உங்களுக்கு. ஆயில் கேஜுமே ரிமூவ் பண்ணி காமிச்சிடுறேன்.
உங்களுக்கு பிளாக் ஸ்மோக், ஒயிட் ஸ்மோக் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கு. எந்த விதமான ஒரு உங்களுக்கு இதுவுமே கிடையாது. நல்லா ஆகிட்டு இருக்குங்க. பிளாக் ஸ்மோக், ஒயிட் ஸ்மோக் மேக்ஸிமம் எந்த வண்டி வரக்கூடாது. மேக்ஸிமம் டீசல் வண்டியில் நீங்கள் சைலன்சர் மூலமாக உங்களுக்கு பிளாக் ஸ்மோக் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கிலோமீட்டர், ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே ஓடுன வண்டியில் டீசல், ஸ்விஃப்ட், போலோ எந்த வண்டி எடுத்தாலுமே. ஸோ ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாதுங்க. வால்டர் பேக்கேஜில் எதுவுமே கிடையாது. எல்லா போஸ்ட்டுமே ஒரிஜினல் போஸ்ட் தான். எந்த ஸ்பேருமே மாற்றவே இல்லை. வண்டியோட அந்த ஸ்பேர்ஸ் அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும்ன்ற வண்டி தாராளமாக எடுக்கலாம். பேட்டரி பூஸ்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி எந்த இதுவுமே இந்த சீல்டு ஓப்பன் ஆகலை. எல்லாமே ஒரிஜினல் கம்பெனியோட அந்த ஸ்டிக்கர்ஸ் முதற்கொண்டு எல்லாம் அப்படியே வண்டியில் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக பயப்பட வேணாம். நல்ல வண்டி தான், அருமையாக இருக்குது. நீங்கள் இப்போ தான் கார் ஓட்ட கற்றுட்டு இருந்தாலும் சரி, இல்லை சிட்டி டிராஃபிக் ஓட்டிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை அடிக்கடி லாங் ட்ராவல் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபேமிலிக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வண்டி என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கணுமோ அத்தனை ஆப்ஷன் என் கார் வேணும் இருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம். மறுபடியும் சொல்கிற டைம் ஆப்ஷன்ஸ் கேட்டீங்களுக்கும் 4மே அலாவில் வந்துடுது. 2 அட்ஜஸ்டபிள் சைடு மிரர்ஸ் வந்துடுது. உங்களுக்கு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் தான். அதே மாதிரி உங்களுக்கு புஷ் பண்ண ஸ்டார்ட் வந்துடுது. ஏபிஎஸ் பிரேக் வந்துடுது. பவர் விண்டோ வந்துடுது. பவர் ஸ்டியரிங், சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ, அதே மாதிரி கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுது. உங்களுக்கு பேக் வைஃபர், டிஃபோக்கர் எல்லாமே வந்துடுது. எல்லா ஆப்ஷனுமே இருக்குங்க வண்டி. இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்டே கேட்டீங்களாக்கும் 23 கிலோமீட்டர் மைலேஜ் சாலடாக கிடைக்கும். நீங்கள் தாராளமாக செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அருமையை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இருக்கு. 2வது கண்டிஷன் 2012 மாடல். டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லாமல் பக்காவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு ஜெனுவனான டீசல் வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கொடுக்கக்கூடிய வண்டி தெளிவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும். நம்மளால என்னென்ன செக் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி கொடுத்துடலாம். நம்மளால என்ன டிசிஷனும் சரி, டீசல் வண்டி நல்ல வண்டி வேணுன்ற ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. கம்பல்சரி வண்டி உங்களுக்கு பிடிக்கும். வண்டி ஓட்டி பார்த்தா நீங்கள் விடவே மாட்டீங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி. இந்த வண்டிக்கு மார்க்கெட் பிரைஸ் கொடுக்க முடியாது. வண்டியோட குவாலிட்டி தான் பிரைஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு மார்க்கெட்டில் தாராளமாக எங்கே நீங்கள் செக் பண்ணாலும் சரி 2.5 2.5 வண்டி கிடையாது. 2,45,000 கொடுத்தலாம். இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அருமையான வண்டி. இதே மாதிரி டெய்லி நம்ம சேனல் பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் மற்ற நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணி நான் உங்களுக்கு கௌதம் நமஸ்காரம். தேங்க்யூ.